ஒரு முறை நான் பஸ்ல வரும் பொழுது, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் வேடிக்கை பார்த்து கொண்டே வந்து வழியிலே ஒரு மெக்கானிக் ஷாப் இருந்தது. அதிலே சில கார்கள், அதுல ஒரு குறிப்பிட்ட கார் கண்ணாடி எல்லாம் போய் டயர் எதுவுமே இல்லை அந்த வண்டியில, அப்படியே கிடந்தது. அதை நான் பார்த்த பொழுது கூர்ந்து கவனிச்சேன்னா இப்படி இருக்கு இந்த வண்டின்னு. பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், ஒரு கைதேர்ந்த மெக்கானிக்காக இருந்தால் இந்த காரை ஒரு நல்ல காராக மாற்றி ஓட வைக்க முடியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், முடியும்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னா, இதே போலதான் உடைந்து உருக்குலைந்த எந்த வாழ்க்கையையும் மறுபடியும் தூக்கி நிலைநிறுத்த என்னாலே முடியும்னு சொன்னார். உன் வாழ்க்கை பாவத்தினாலே உருக்குலைந்து போயிருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம், சின்ன பின்னமாகி இருக்கலாம். ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையை நிலைநிறுத்த வல்லவர். ஆனால் அவர் நிலைநிறுத்த வேண்டுமானால் you accept your sin and repent. பாவத்தை ஒத்துக்கொண்டு அவரிடத்திலே வாருங்கள். அவர் உங்களை விடுதலையாக்க வல்லவர். எந்த பாவத்திலிருந்தும் விடுதலையாக்க வல்லவர். பாவம் ஒரு மனுஷனுக்கு தலைக்குனிவை உண்டு பண்ணுகிறது. பாவம் செய்கிறவர்கள் மனிதர்களுக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்க முடியாமல் கூனி குறுகி போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு குறுகி போயிருக்கிற ஒரு மனிதனை அந்த வாழ்க்கையை மறுபடியும் நிமிர்ந்து நிற்க அவரை நடக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமென்.